பிரவீன், நவீன், லோகேஷ், ஜனா. அடுத்து நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல. நாங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இவனை நம்புங்க, வாழ்க்கை ஜாலியா ஹாப்பியா இருக்கு. புண்ணியமா போகணும் அது இதோட மோசமா இருக்கு. எனக்கு இந்த நடந்ததும் பாத்துட்டேன்னா உன் மனசு ஒரு மாற்றம் கொடுக்கும்ல. ஆமா, இனிமே வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இதுக்காக தான் ட்ரெக்கிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர த்ரில்லிங் அழுத்தம் இருக்கா? அதான் சொல்றேன், அது பழியடுதா, அது கடப்பாரா சுத்தியலா? வாங்க வாங்க நான் எடுக்கிறேன் வாங்க. நம்ம பண்ண வேண்டியதை ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு ராஜி. அவர்கிட்ட வந்து வீடியோ வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? சுத்தி பாரு, அத்தனையும் தசை, நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. காலையில 6:30 நான் ஸ்டார்ட் பண்ணேன் மலையேற. கீழே என்ன நினைச்சேன்னா, நான் கீழே வெயிட் பண்ண கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. நவீனே, உனக்கு கண்டுபிடிச்சேன்டா. சூப்பரா அடிக்கட்டோட இருக்கு. ஸ்விமிங் பூல் நினைக்கிறேன். அதான் நீ நீர் பாசம் மாதிரி பாத்து ப்ரோ. நான் வால் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். யாருக்காண்டி வெயிட் பண்ணல. கக்கூசும் போல எதுவும் போல நான் வால் நடக்க ஆரம்பிச்சேன். சார்ஜ் பண்ணலாமா, வீடியோ பண்ணலாமா? ஆமா, சார்ஜ் தான். கீழே அடிவாரத்துக்கு வந்த பிறகு டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன போற வர மக்கள் வந்து பிளாஸ்டிக் போடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மலையில. இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. கொஞ்சம் அந்த கடப்பாறை மலை மட்டும் இன்னும் கொஞ்சம் ரிஸ்காவே இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது கம்பி எப்படி போட்டு வச்சிருந்தாங்கன்னா ஏறது ஈஸியா இருந்திருக்கும். கேமரா கீழே இருந்தா கிரெடிட் கார்டு தானே? சொல்லுங்க, எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸா ஒன்றும் பெருசா இல்ல. ஆரம்பத்தில் நானும் ராஜா ரொம்ப ஈஸியா இருக்கும்ட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. போற வயதை கொலையில கட்டியெல்லாம் வந்துச்சு. இந்த மலைக்கு ரொம்ப ஸ்நாக்ஸ் எடுத்து வரீங்களோ, தண்ணி எடுத்துருங்க. தண்ணி எங்கேயுமே கிடைக்காது, மேல விற்கும். அந்த மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. மலை ஹைட்ல அண்ணா கூட தருவாங்க, தவிர தண்ணி யாருமே தர மாட்டாங்க. வழியில போறவங்க யாரும் தண்ணி தர மாட்டாங்க. சாப்பிட்டு கையை நக்கிக்கிற சொல்றாங்க. அதேதான் அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி மட்டும் எடுத்து வந்துடும். குரங்கு கூட தண்ணி தான் பிடிக்கும். நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன இங்க 60 மலை இம்ப்ரூவ் பண்ணா தண்ணி ஏதாவது ஃபெசிலிட்டி பண்ணலாம் ப்ரோ. ப்ளீஸ் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் ஆச்சு இருந்தாலும் ரீஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்துப்பாங்க. ஏதாவது எடுத்து வர மாட்டாங்க. அது மாதிரி நவீனே ஸ்லோவா போ, விக்கால ஏற முடியல. It was amazing. It was adventurous. It was too dangerous too. இங்கிலீஷ்ல பேசுறா. Yes. So when you see that hills, you can't just achieve easily. Yeah. Bats are growing, monkeys are running, ஜம்பிங், சேசிங், everything is happening there. குதிரைல கூட ஏறிடலாம் போல இருக்கு. வெயில்ல ஏற முடியல. அந்த என்ன சொன்ன? என்ன வெயில்ல கூட அங்க எல்லாம் குளிர்ல தான் இருக்கு. ஏன்ட்டு என்ன சொன்ன? குதிரை கூட ஏறிடலாம் போல இருக்கு. வெயில்ல ஏற முடியல. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? ஜெயிச்சிட்டோம் மாரா. பிஜிஎம் போட்டு மேல இவங்க எல்லாரும் பேசாத ஒண்ணு நீங்க சொல்லணும். லாஸ்டா வாங்கி பேசுறீங்கல்ல. வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க 200 பேரு அலோட் பண்றது. அதர் மாவட்டத்துல வந்து 800 பேரு. நேற்று தான் சொல்லிருக்காங்க, இன்னும் அமல்படுத்தல. கூடுதல் 18 வயசுக்கு கீழே நேற்று தான் அறிவிப்பு வந்து 7 வந்து சொல்லிருக்காங்க. இன்னும் செயல்படுத்தல. கூடிய சீக்கிரம் செயல்படுத்திடுவோம். நான் கேமரா எடுத்துட்டு இருக்கல சும்மா. தெரியாது, நாங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணி எடிட் பண்ணா எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னடா இங்க பாரு, கால் வலி, கை வலி, எல்லாமே இருந்துச்சு. நல்ல வலி மட்டும் வரல. நல்ல வழி வருந்தா அதெல்லாம் ஏறலாம். அதான் எல்லாமே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாரெல்லாம் இங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? ஏன்டா இந்த வீடியோ பார்க்காம ஃபீல் பண்ணலையா? நான் ஒரு லேஅவுட் கொடுத்துறேன். என்னன்னு ஆக்சுவலா இப்ப வரவங்க வந்து டைமிங் ஓபன் ஆகுது 5 மணி தான். ஆமா, 5 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா லாக் ஆயிருவீங்க. 5 மணிக்கு தான் ஓபன். ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட். அப்புறம் நீங்க பிளாஸ்டிக் பாட்டில ஒவ்வொரு கவருக்கும் 10 ரூபா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் ரிட்டர்னபிள் தான். முக்கியமா கேமரா அலோட் கிடையாது. ஆமா, இது இந்த இடத்துல சொல்லணும்.
நீங்களும் எங்க கூட சொல்லுங்க. நெக்ஸ்ட் 1300 படிக்கட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது 1300 படிக்கட்டு. அதுக்கப்புறம் ஒரு கல்பாதை இருக்கும், அது ஒரு 2 கிலோமீட்டர் வரும். நெக்ஸ்ட் கம்பி பிடிச்சி போற பாதை ஒண்ணு. அடுத்துதான் கடைசியா தான் அந்த கடப்பாறை பாதை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் லேடிஸ்க்கு இது சேஃபா வெள்ளையங்கிரி? ஆமா, இந்த அவங்க கோயில்ல இருந்து கிளைம் பண்றது என்னன்னா, இது வரைக்கும் லேடிஸ்க்கு இங்க எந்த ஒரு அவங்க தயக்கப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ எதுவும் நடந்தது இல்லை. நாச்சியா பேச ரொம்ப எனக்கு வேலை வைக்கிறத நான் எவ்வளவுதான் எடுப்பேன். அப்புறம் அந்த உள்ள வந்து இந்த சித்தர்கள் சிலைலாம் வச்சிருந்தாங்க. அது உண்மையிலேயே அந்த சித்தர்களை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க. அதுல ஒரு சித்தர் வந்து எத்தனை 5 யுகம்னு போட்டுருந்துச்சு. ஒரு யுகம்னா எவ்வளவுன்னு தெரியல. 7 நாட்களா போட்டிருந்தத சொல்றியா? எங்களோட கேள்வி ஒரு யுகம்னா எவ்வளவு நாள் அப்படின்னு. 7 நாட்கள் சேர்க்கல. அதாவது இது அண்ணன் தம்பிக்குள்ள அடுத்து இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா உள்ள 2 லிங்கம் இருக்கு. இந்த மாதிரி நாங்க நிறைய இடத்துக்கு போறத நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது போக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி vlog எடுக்கிறது பிடிக்கும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அடுத்து நாங்க எங்க போகணும்னு மறக்காம கமெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியான இடமா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒருத்து தான் இந்த பிளேஸ். பனாமலை ரொம்ப டிராவல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப ஐயோ, கடப்பாறை மலைன்னு சொன்னாங்க. கடப்பாறை மலை தான் உண்மையிலே. அங்கேதான் இருந்துச்சு ட்விஸ்ட். ட்ரெக்கிங்கோட ஃபுல் மீனிங் வந்துட்டு நீங்க அந்த ஹில் ஸ்டேஷன்ல டிராவல் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க எப்ப வேணாலும் சாவ தொடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வந்துட்டு ஓகே, நீங்க இந்த மலையை விட்டு திருப்பி கீழே போகும்போது கொஞ்சமாவது அதுவும் நீங்க மோட்டிவேட்டாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து அதை குட்டிங்காவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்து நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல, அதனால நம்ம அவ்வளவு கெட்டது பண்ண வேணாம், கொஞ்சமா பண்ணா போதும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பருவதமலை எந்த சீசன்ல ஏறதுக்கு கரெக்டா இருக்கும்? எந்த சீசன் உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க வந்துக்கலாம். எல்லா சீசன்லயும் வந்துக்கலாம். இல்ல நீ எப்போ போகும்? சம்பவம் நாங்க 6 மணிக்கு ஏற வேண்டியது ஒரு அவசர வேலைனால 6:30 ஏறணும். ஓகே, 6:30 ஏறி அதிகபட்சம் மேக்ஸிமம் எப்படா ஒரு 10 மணிக்கு ரீச் ஆயிருக்கோமா? மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்கு நாங்க ரீச் ஆயிருக்கோம். ஆமா, சாமியை பார்த்து வெளில வரும்போது 12:30 மணி. ஆமா, சாமியை பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதை அங்கேயே வெளில வந்தனால லேட் ஆயிடுச்சு. எனிவே நம்ம திருவண்ணாமலை வந்துட்டு போலூர் வந்தா எனி டைம் வந்து இங்க பஸ் இருக்கு பருவதமலைக்கு. அது வந்து சவுத்துல இருந்து வரவங்க, சென்னை சைட்ல இருந்து வரவங்களுக்கு டைரக்டா போலூர் வந்து அங்க இருந்து இல்ல. ஓகே, ரெஸ்ட் ரூம் வசதி மேல இருக்குமா இல்ல? அது இன்னும் ரெஸ்ட் ரூம் வசதி 2 பேரும் மறைக்க சொல்லிட்டு நீங்க போய்க்கிறீங்க. வசதிலாம் ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சதுரகிரி போயிருக்கேன், அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. சதுரகிரி இந்த அளவுக்கு கஷ்டம். ஒய் பிளாக் ஷாம்பு. இங்க யாராவது வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? போய்ட்டு வாங்க, பிளட் ப்ரெஷர் பிபி இருக்கும் வராதீங்க. யோசிச்சுட்டு பிளான் பண்றோம். வீடியோஸ் நிறைய vlog நீங்க பண்ற மாதிரி vlog நிறைய பேர் பண்றாங்க, பார்த்துட்டு முடிவு பண்றோம். உங்ககிட்ட தான் ஊதி நிறைய இருக்கு. ஸ்டே பண்ணிட்டோம் bro. அங்கே நைட் ஸ்டே அலோட் ஆங்க. முன்னாடி எல்லாம் அலோட், இப்பதான் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம். அப்படியே முன்னாடி சூப்பரா இருக்கும். நைட் அங்க சூப்பரா இருக்கும். அந்த வியூ நைட் தங்குறதுலாம். மக்களுக்கு எது இதனால சொல்ல தெரிவிக்கிறீங்களா? சிவனை நம்புங்க, வாழ்க்கை ஜாலியா ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான். இல்ல நம்ம ஏன் கடவுள் கீழே இருக்கல, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுளை பார்த்து இப்படி பார்த்தா அவங்க வந்து கிளியரா இருக்கும் மைண்ட். கீழே பார்த்தா அலைப்பா இருக்கும். இங்க வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவர் மட்டும் தான் இருப்பாரு முன்னாடி, வேற எந்த தாட்டுமே இருக்காது. ஏறி வந்தது கிருகிருன்னு இருக்கும். அங்க போய் நின்னா அப்பதான் அப்பான்னு அவர் அப்பான்னு முன்னாடி இருப்பாரு. நல்லா இருக்கும். அப்படிதான் பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாரும் சேனல் பேர் சொல்லுங்க. இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதானா? ஏய், என்ன கேவலமா பாத்துட்டு போற? எல்லாம் வந்தாங்க சாப்பிட்டாதீங்க வாங்கி. ஆன் பண்ணியா? சாப்பிட்டே பேசலாம்ல. ஆனா மெல்ல மட்டும் செய்யாதீங்க. எனக்கு ஜோக்கே அடிக்கலாம். ஜோக் சொல்ல என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காக சிரிச்சால என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? லேடிஸ் ஃபர்ஸ்டா? நான்ங்க அவங்கள என்ன கூட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? ரெட்ட வீடியோ பேசுறாங்க. இல்ல கொஞ்சம் காமெடிலாம் இல்லையா?
எங்க யூடியூப் சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல அழுக வேணாம் அதுக்காக நீங்க சொல்றதுக்கு மேல அழுக கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம் சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல அழுக போறாயா ஆமா ஐயோ அலுவட்டம் கூட்டத்தோட வராம இருந்தால ஒரு ஜாம் இருந்துச்சு இப்ப இதை வைக்கட்டா அவனுக்கு ஜாமன் நாங்க தொடரி படத்துல வரும்ல அவர் தமிழ்ல அவர் இங்கிலீஷ் சொன்னா நீ தமிழ்ல சொல்றீங்களா ஜோக் இல்ல இல்லையா மாட்டுவீங்க வாயில மிச்சிருப்பா சென்னையில இருந்து வரும் அதுல மட்டும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அட்டு அதுக்கு முன்னாடி அட்டு போட்டுக்கணும் ப்ரோ ஒரு சப்ஸ்கிரைபர் விட்டுற கூடாதுல்ல என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார் அவன் மொக்க காமெடி அடிக்கிறான் அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா சார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார்